தமிழக வெற்றிக்களத்தின் நிலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அவர் வந்து ஒரு மகளிர் அணி பொறுப்பு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இது பண்ணிட்டாரு. பொன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாருன்னா அது கூப்பிட்டுருக்க அவர் போயிருக்காருமா. 11 மணிக்கு மேலே நைட்டு வாங்க ஃப்ரீயாக பேசலாம். வீட்டுக்கார் வீட்டில் இருக்க மாட்டாரு, ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது கட்சியை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் இருக்காரு, வீட்டுக்காரர் இருக்காரு, மாமியார் இருக்கு, மாமனார் இருக்கும்போது அவர் பேச முடியாது. அதனால 11 மணிக்கு மேலே வாங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்தோம் சார். அந்த வீடியோல அந்த பெண்ணுடைய கணவர் அவ்வளவு கேள்வி கேட்கிறாரு. எதுக்குமா 11 மணிக்கு வர சொன்னேன், எதுக்கு இவர் வந்தாரு, ரூம்குள்ள எதுக்கு இருக்கீங்க, ஆமா ஹால்ல உட்கார்ந்து பண்ணலாம், கதவை உடைச்சுதான் இது பண்ணிட்டு. ஆமா, உள்ள என்ன நடந்துச்சு, திமுக மேல பழிய போட்டுருவோம். நல்ல வேலை அது குழந்தை கிழந்த பிறகு அதுக்கு திமுக மேல பழிய போட்டு இல்ல, ஒரு பெண் குழந்தை இருக்கிறதா தான் இருக்குமா. இப்ப எதுவும் ஒண்ணும் இல்ல, நடக்கல இல்ல, ஒன்றும் இல்லை, பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. அதனால திமுக பேர் போட்டுருச்சு. திமுகவின் சதி இது. நாங்க வந்து ஒரு தவறு நடக்க இருந்துச்சு, அதை வந்து தடுத்து நிறுத்தி. தவறு நடக்க இருந்துச்சுன்னா யார் கூப்பிட்டா? நீ தானே அவனை கூப்பிட்ட வீட்டுக்கு. அவன் உன் வீட்டுக்குள்ள வந்து உள்ள வந்து கதவை தாப்பா போட்டு உட்காந்து பேசுற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரு பொண்ணை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறதெல்லாம் வந்து ஓடுற தண்ணியில தான் எழுதி வைக்கணும். இந்த தற்கொலைகளை ஆகாவலிகளை பார்த்தாலே விஜய் எப்படி ஆளுன்னு நீ கண்டுபிடிச்சிடலாம். இளைஞரை வந்து கூட பிறந்த சகோதரர்களே வந்து கிணத்துல பாலுங்கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இளைஞர் வந்து நாட்டுக்கே அரசனாகி என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், பைபிள்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. பைபிள்ல படிச்ச நீ என்ன பண்ண அதை சொல்லு அப்படின்னா, பைபிள் நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும் சொல்றது. யாரை சார் சொல்றேன்? மோடியை தான் சொல்றேன், வேற யாரு? நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? தாவேக்காவில் கிறிஸ்மஸ், சமத்துவ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடி இருக்காரு விஜய். அந்த ஸ்பீச் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்துருந்தார். ஒரு இளைஞரை வந்து கூட பிறந்த சகோதரர்களே வந்து கிணத்துல பாலுங்கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இளைஞர் வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், பைபிள்ல படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி. பைபிள்ல படிச்ச நீ என்ன பண்ண அதை சொல்லு அப்படின்னா, பைபிள் நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும் சொல்றது. யாரை சார் சொல்றேன்? மோடியை தான் சொல்றேன், வேற யாரு? கிணத்துல தூக்கி போட்டு அந்த பையனை வளர விடாம பண்ணது யாரு பண்றாரோ அவர் நாட்டுக்கு அரசர் ஆகிறாராம். எவர் அரசர் ஆகிறாருன்னு பார்ப்போம். இது என்ன மன்னராட்சியா? இந்தியா நாட்டிற்கு அரசர் மோடி தான். மோடி தான். அப்ப மோடியை எடுத்து தான் சொல்றாங்க. மோடியை கழுவி ஊத்திருக்காங்க. ஆனா அந்த கிணத்துல தூக்கி போட்ட சொந்தக்காரன் யாருன்னு தெரியல. அண்ணன் தம்பியே கிடையாது. எவன் அந்த கிணத்துல எதையாவது ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசுறதுன்றது தான். அப்படி கிணத்துல தூக்கி போட்டா சந்திரசேகர் தூக்கி போட்டுருக்கணும் சின்ன வயசுல. அவர் போடாம விட்டதோட விளைவு தான் இன்னைக்கு இப்படி ஆயிருக்கு. அவரும் நாசமா போய் அவர் இப்போ தமிழ்நாட்டை நாசமாக்குறதுக்கு இந்த மாதிரியான சம்பந்தமே இல்லையே சார் கதை. இதெல்லாம் வந்து நீங்க விஜய் விஷயத்துல கேட்கவே கூடாதுமா, புரியுதா? சம்பந்தம் இருக்கோ சம்பந்தம் இல்லையோ, 10 பேரை கூப்பிட்றோம், வரலன்னா பாதிரியாரை கூப்பிட்றோம், பாதிரியார் வரல அப்படின்னா ஒரு துணியை தச்சு அவனையா மாட்டி விட்டு உட்கார வச்சு, உன் பேர் இன்னையிலேருந்து ஜோசப், இன்னையிலேருந்து நீ வந்து சங்கிலி இல்லை கங்குலி, நீ இன்னையிலேருந்து டேவிட் இல்லை டிராவிட்னு 4 பேரை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அங்கி தச்சு துணியில போட்டு உட்கார வச்சிடும். அவ்வளோதான். இதுல விஜய்கிட்ட இல்லாம லாஜிக் எதிர்பார்க்க வேண்டும். விஜயே லாஜிக் இல்லாத ஆளு. லாஜிக் போய் நான் பெரிய சிறுபான்மையினர் ஓட்டை ஃபுல்லா கவரிடுவார் போலயே. இதே போக்கில் போய் பெரும் சிறுபான்மையினர் திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினர் ஓட்ட ஃபுல்லா விஜய் அவர்கள் எடுத்து, அதாவது சிறுபான்மையினர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்படி பிள்ளைகள்லாம் நம்ம வீட்டில் பிறந்து இதோட அழிஞ்சு போகட்டும்னு நினைப்பாங்க, போய் தொலையட்டும். விஜய்க்கு ஓட்டு போடுறது அவங்க சிறுபான்மையினர் போட மாட்டாங்க. சிறுபான்மையினரில் இப்போ டீ சாப்பிட்றீங்க, வடிகட்டினா என்ன வரும்? டீ தூள் தான். அதே டீ தூளை தான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணி வச்சிருப்பீங்க, பாக்கெட் போட்டு பாதுகாப்பா வச்சிருப்பீங்க. அதே வடிகட்டினோடனே குப்பையில போட்டு டொக்கு டொக்குன்னு தட்டுவீங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த தற்கொலை பிள்ளைங்க பறக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பா வளர்த்துருப்பாங்க. தற்கொலைன்னு தெரிஞ்சோடனே இதை கொண்டு போய் குப்பையில கொட்டி விட்டுருவாங்க. அப்படிதான் எனக்கு சிறுபான்மையெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. விஜய் வந்து போற போக்கு பார்த்தா 20-25% ஓட்டு வாங்கிடுவாரு. எலெக்ஷன் 100% வாங்கட்டுமா? வாங்கினா என்ன? 100%? அவங்களாம் சொல்லிக்கிற வேண்டியதான். 100க்கு 100 வாங்கிட்டார் விஜய், 100க்கு 120 வாங்குவார்னு கூட சொல்லுவேன். சும்மா பொழுதுபோக்குக்கு ஏதாவது பேசுறது தான். திமுக நேற்றைக்கு முன்தினம் நடத்துறாங்க, அடுத்து விஜய் நடத்துறாரு. என்னதான் ஒரு எண்ணத்துல இருக்காரு? இல்ல அது டிவியில பாத்துருப்பாப்புல, இவங்க ஏதோ நடத்துறாங்களே அப்படிங்கும்போது
சில பேர்லாம் ஹோட்டலில் போய் என்ன மெனு கார்டில் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, பக்கத்துல பார்த்துட்டே இருப்பாங்க. எவன் என்ன நானும் திங்கிறான் பாரு, அது என்னன்னு கேட்பான் நைஸா. இது சகஜம்தான். ஏன்னா ஹோட்டல்காரன் வந்து ஏதாவது ஒரு பேர் அவன் வாய்க்கு வந்து ஒரு பேரை வச்சிருப்பாங்க, வச்சிருப்பான். வர்ற ஃபுட் வேற மாதிரி அந்த இருக்கும். ஃபுட்டு வந்து எவனுக்குமே தெரியாது அந்த பேர். இந்த பேர் எங்க இருந்து பொதுவாக இட்லினா உலகம் பூரா இட்லி இப்படிதான் இருக்குன்னு தெரியும், தோசைனா தெரியும். இவங்க சைனீஸ் ஐட்டத்துக்கு இவங்களா பேர் வைப்பாங்க. புரியுது அவங்களுக்கு? மந்தின்னு வாங்க, சந்தின்னு வாங்க, இது என்னடான்னு கேட்டா தெரியாது. அப்ப நீங்க மந்தின்னு படிச்சு பாக்குறீங்க, மந்தினா குரங்குன்னு அர்த்தம். மெனு கார்டில் இருக்கு, நீங்க எப்படி போய் கேட்பீங்க? அப்ப என்ன பண்ணா குருட்டு போக்குல கேட்கறதா, அவன் அதை சாப்பிட்டு இருக்கான், அந்த இவன் சாப்பிட்டு அது என்ன தம்பி, அதை கொண்டா தம்பி எனக்கு ஒரு பிளேட் பண்ணல. அந்த மாதிரி தான் விஜய் வந்து மெனு கார்டை பார்த்து ஆர்டர் பண்ற ஆள் கிடையாது, பக்கத்து பிளேட்டை பார்த்து ஆர்டர் பண்ணுறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை சில பேர்லாம் வந்து என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்பேன், அது இதுன்னு சொல்லுவாங்க. பூரி பொங்கலாம் நல்லா சொன்னேன். அப்படியா, சரி அப்போ 2 இட்லி கொண்டு இந்த மூதேவி நீ முதலே சொல்ல வேண்டியதான் 2 இட்லின்னு சொல்லி, இது எதுக்கு அவன்கிட்ட பிடிச்சி கேட்டு அவன் இதெல்லாம் சொல்லி இது இருக்கா அது இருக்கான்லாம் கேட்டு, சரி முதல்ல 2 இட்லி கொண்டாந்து 2 இட்லியை தின்னுட்டு போயிடுவாங்க, 20 ரூபாய் கொடுத்துட்டு அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி தான் விஜய். என்னென்ன இருக்கேன், என்னென்ன பண்ணுறான், திமுக என்ன பண்ணுறாங்க, அவரு டோட்டல் கான்சன்ட்ரேஷன் திமுக மேலே தான் இருக்கு. என்ன பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணணும், எப்படி பண்ணுறாருன்னா அதை நம்ம பண்ணணும்னு. பைபிளை பற்றிலாம் பேசிட்டு, பைபிளில் இருக்க போய் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்பை போதிக்கணும், அன்பு தான் வந்து இது பண்ணும். அதனால தான் நான் ஆன்மீக இந்த கதை பைபிளில் இல்லை, டிக்ஷனரியில தான் இருக்கு. ஆதவர்ச்சி நான் மாற்றி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பைபிள் எடுத்துட்டா அப்படின்னா டஃப்னு தான் வரேன் தலைவான்னு சொல்லி டிக்ஷனரி எடுத்து கொடுத்துருவேன். அதில் புரட்டி பார்க்கும்போது ஏதாவது கதை எதே வந்துடும். நேற்று முழுக்க சமூக வலைதளங்கள்ல தமிழக வெற்றி களத்தின் இதை நிலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அவர் வந்து ஒரு மகளிர் அணி பொறுப்பு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இது பண்ணிட்டாரு. பொன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாருன்னா அது கூப்பிட்டுருக்க அவர் போயிருக்காருமா. நீங்க ஒன்னே தப்புக்காக கணக்கு போயிருங்க. 11 மணிக்கு மேல நைட் வாங்க, ஃப்ரீயா பேசலாம். வீட்டுக்கார் வீட்டில் இருக்க மாட்டாரு, ஏன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது, கட்சியை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் இருக்காரு, வீட்டுக்காரர் இருக்காரு, மாமியார் இருக்கு, மாமனார் இருக்கும்போது அவர் பேச முடியாது கட்சி விஷயங்களை. அதனால 11 மணிக்கு மேலே வாங்க, யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அது தெரியாமல் அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டாப்புல. வந்ததில் சரி அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்துருக்காரு. அவன் மாவட்ட செயலாளர் புழுக்கமாக இருக்குன்னு சட்டையை கழட்டி போட்டு உட்காந்துருக்கான். அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் வந்து பார்த்துருக்கான். வடிவேல் காமெடியில் சொல்லல, அப்போ அனு உட்காந்துருக்கான். வந்தா என்னம்மா இதுன்னு கேட்டோன்னே இவர் தான் பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கூப்பிட்டு பொறுப்பாக கவனிச்சு அனுப்பிவிட்டுருக்கேன். அந்த வீடியோ அவங்க குடும்பத்தாரே எடுத்துதான் அதெல்லாம் அவங்க குடும்பத்துல இருந்தா கழுவி ஊத்திருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டு, ஆமா அது முகத்தை காமிச்சா நம்ம அந்த வீடியோவை எல்லாருமே பார்த்தோம் சார். அந்த வீடியோல அந்த பெண்ணுடைய கணவர் அவ்வளவு கேள்வி கேட்கிறாரு, எதுக்குமா 11 மணிக்கு வர சொன்னேன், எதுக்கு இவர் வந்தாரு, ரூம்குள்ள எதுக்கு இருக்கீங்க, ஆமா ஹால்ல உட்காந்து படலாம்ல, கதவை உடைச்சுதான் இது பண்ணிருக்காங்க. ஆமா உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காப்புல. பதில் இல்ல. அப்புறம் யோசிச்சு தான் அடுத்த நாள் திமுக வீடியோ போட்டிருக்காங்களே. யாரு அடுத்த நாள் தானே வீடியோ போட்டு யோசிச்சு போட்டிருக்கு. திமுக மேல பழிய போட்டுருவோம். நல்ல வேலை அது குழந்தை கிழந்த பிறகுல, அதுக்கு திமுக மேல பழிய போட்டுருவாங்க. இல்ல ஒரு பெண் குழந்தை இருக்கிறதா தான் இருக்குமா. இப்ப எதுவும் ஒண்ணும் இல்ல, நடக்கல இல்ல, ஒன்றும் இல்லை, பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. அதனால திமுக பேர் போட்டுருச்சு. அப்புறம் திமுகவின் சதி இது. நாங்க வந்து ஒரு தவறு நடக்க இருந்துச்சு, அதை வந்து தடுத்து நிறுத்தி. தவறு நடக்க இருந்துச்சுன்னா யார் கூப்பிட்டா? நீ தானே அவனை கூப்பிட்ட வீட்டுக்கு. அவன் உன் வீட்டுக்குள்ள வந்து உள்ள வந்து கதவை தாப்பா போட்டு உட்காந்து பேசுற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அவங்க வந்து எவ்வளவு கேவலமா போயிடுச்சு இல்லை, கேடு கெட்ட எவ்வளவு கேவலமான நபர்கள், கேவலமான பொம்பளைங்க, என்ன எவ்வளோ சில்லறத்தனமான சீப் தேர்ட் ரேட்டா, புரியுதா, இது பண்ணிட்டு இதுல வந்து எதையா இதை போடுறது, திமுக சதின்றாங்க. அப்படி எவ்வளோ தைரியம் இருக்கு பாருங்க. அதுக்கு புருஷன் இருக்கும்போதே 11 மணிக்கு மேலே ஒருத்தனை வர வச்சு ரூம்குள்ளே கதவை தாப்பா போட்டு இது பண்ணிட்டு அப்புறம் வந்து புருஷன் பார்த்துட்டான்னொடனே திமுக சதின்னு அவன் இன்னும் வீட்டில் வச்சிருக்கான் பாருங்க. அதுதான் பெரிய கொடுமை. திமுக சதின்னு தெரிஞ்சும் அவன் வந்து இது பண்ணிருக்கலாம். திமுக வேலையே இல்லையா சார்? அதாவது பெரியார் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த காலத்தில் ஒரு பக்கம் வந்து சதின்னு சொல்லி புருஷன் சேர்த்தோடனே தீயில தூக்கி போட்டுறாங்க. அதில் காப்பாத்துனா இது வந்து இப்போ இப்படி உடன்கட்டை ஏறுது. ஆமாம், இப்போ வந்து இவங்களோட எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, என்னத்த பண்றது? இல்ல புனிதமான ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை தானே கொடுப்பேன்னு இருக்காங்க. ஆமா, ஆட்சியை கொடுப்போம்னு சொல்றாங்க. சேர்த்துறதெல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க எக்ஸ் தான். உழைப்பாளர்களுக்கு, இங்க விஜய்க்காக உழைச்சவங்களுக்கு தான் போஸ்டிங். முழுக்க ஃபர்ஸ்ட் லைன் இருக்கிறது எல்லாருமே எக்ஸ் தான்.
இது ஒண்ணு இருக்கு. பிளஸ் வந்து செங்கோட்டையன் அவர்களை சேர்த்துக்கிறாங்க, அவங்கள சேர்த்துக்கிறாங்க. இல்ல அவங்க அதெல்லாம் அரசியல் வேறம்மா. இந்த இல்ல மாதிரி நீங்க அவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லித்தானே வரீங்க. நாங்க நேர்மையான ஊழலற்ற புனிதமான ஆட்சியை தருவோம்னு சொல்றாங்களே. இப்ப அவங்க இதுதான் செங்கோட்டையன் புனிதம். எங்கிருந்து வந்தாரு? இதுதான் புனிதம். இன்னொன்னு ஜெயலலிதா மேடம் வேற பேசிட்டாரு. அப்ப ஜெயலலிதா வந்து ஊழலற்றவர் அப்படின்னு சொல்றாரா? விஜய் வந்து அவங்க வழியில ஆட்சி விஜய் கொடுக்கறாரு. கணக்கிலேயே சேர்க்க முடியாது. விஜய் பேசுறதெல்லாம் வந்து ஓடுற தண்ணியில தான் எழுதி வைக்கணும். இந்த தற்குறிகளை ஆகாவலிகளை பார்த்தாலே விஜய் எப்படி ஆளுன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். விஜய் கூட இருக்கவங்களாம் எப்படி இருப்பான்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அது போயிட்டு. என்ன தாவேக்கா வந்து எங்க தான் போய் முடிய போகுது சார்? அது முடிவு ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும்ல, பார்ப்போம். இல்ல நான் கேக்குறது வந்து எத்தனை சதவீதத்துல போய் முடியும் இப்படியே போயிட்டு இருந்தா? ஏன்னா நியூ இயருக்கு வேற நியூ இயருக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. இப்போ ஒரு பெரிய தலைவர் வந்து நம்ம கட்சியில சேர போறாரு. இல்ல அவங்க வந்து என்னன்னா, இந்த கேரளால ஒரு பழக்கம் இருந்துச்சு. மன்னர்கள் இருக்காங்க இல்ல, மன்னர்கள் வந்து கல்யாணம் பண்ணான்னா அந்த ராணி கர்ப்பமாக வரைக்கும் நம்பூதிரி வீட்டில் தான் இருக்கணும். புரியுதா இல்லையா? மன்னர் வந்து ஒரு ராணியை கல்யாணம் பண்ணிடுவாருமா, அந்த ராணியோட குடும்பம் நடத்துறது யாரு? நம்பூதிரி. குடும்பம் நடத்தி கரு உருவானதுக்கு அப்புறம் தான் ராஜா வந்து அந்த ராணியோட சேரணும். அப்போ தான் அந்த முதல் குழந்தை வந்து தெய்வ குழந்தையா பிறக்கும். அது மன்னர் ஆட்சியில் இருந்தது. அதை தான் விஜய் கட்சியில் கொண்டு வர்றாங்க. புரியுதா? இப்போ ஒரு விஜய் கட்சியில் இருக்க ஒரு பொண்ணு அவள் வேற எவனையா கல்யாணம் பண்ணிடுச்சு, அஜித் ரசிகரை கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா பிறக்க போகிற குழந்தை யாராக இருக்கும்? தளபதி குழந்தை. தளபதி குழந்தையாகவும் மாறிடுது. இல்லை தளபதிக்கு குழந்தையா மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த கட்சிக்கு போயிடும். இல்லை ஒரு திமுக காரனை கட்டிச்சுன்னா அந்த பிள்ளை திமுக பிள்ளையா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக இவங்க வந்து தாவேக்காவை ரெண்டும் சேர விட்டு தாவேக்கா குழந்தைய வளர்த்து அந்த குழந்தை சாக வரைக்கும் போகுமா? தாவேக்கால தானே இருக்கும். இது எல்லாமே கடந்த காலத்தில் வந்து இருந்தது, நடைமுறையில் இருந்தது. 1900 நம்ம இவர்கிட்ட தான் சொல்லுவார், நம்ம யார், கிருஷ்ணவேல் சொல்லுவார். அவர் தான் அந்த வழக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி வரலாறு படித்தார். அது கேரளாவில் 1972 தான் அந்த சட்டமே அபாலிஷ் பண்ணப்பட்டுச்சு. இல்லைன்னா நம்பூதிரிகள் குடும்பத்தில் 5 ஆம்பளை பையன் தானே, மூத்த பையனுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கும், பிள்ளை பெற்றுக்கு வாரிசு வரும். மீதி 5 பேரும் வந்து மன்னருக்கு சேவை செய்கிறவங்க. அப்படிதான் இருந்தது. இப்போ 1972 தான் சட்டம் அபாலிஷ் பண்ணப்பட்டுச்சு. 72 தான் அவ்வளோ நாள் இருந்தது. அதுதான் சொல்றேன், அவ்வளோ வருஷம் இருக்கு. அதில் தான் அந்த இதை வந்து இப்போ விஜய் திருப்பி கொண்டு வர்றாரு. இப்போ இந்த பொண்ணும் தாவேக்காவா, இந்த மாவட்ட செயலாளர் தாவேக்காவா, புரியுதா? அப்போ வந்து என்ன ஆகும்னா கட்சி வளரும். சந்தோஷம் சார். அதனால அவங்க சேர்த்துக்குவாங்க. இல்லை இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. சோஷியல் மீடியா முழுக்க செய்திகளில் வர அளவுக்கு இது வந்து அவரை அந்த செந்தில்நாதனை வந்து நீக்கியிருக்காங்க. பட் வந்து வழக்கமாக எந்த கட்சியில் கஞ்சா வியாபாரி இல்லை பெண் விஷயத்தில் அந்த மாதிரி அபியூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு, இதெல்லாம் அபியூஸ் கிடையாது. 2 பேர் விருப்பப்பட்டு இல்ல ஜெனரலா அதிமுக பாரம்பரிய கட்சிகள்லயே பல சம்பவங்கள் நடந்து 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. இல்ல சார், நான் அரசியல் வேணாம் சார், அது வேணாம். 2 பேரும் ஒரு தலைவன் ஒருத்தரை விரும்புறாங்க. இந்த பெண்ணு விரும்புது, ஆணும் விரும்புறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு உங்களுக்கு? இது எப்படி நீங்க தப்புன்னு சொல்லலாம்? மற்ற கட்சிகளில் இந்த மாதிரி அவங்க மேலே ஒரு கேஸ் வரும்போது அஃபீஷியலாக வந்து இவர் வந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து கூட நீக்கப்பட்டார் அப்படிங்கிற அறிவிப்பை தலைமை வெளியிடும் பேரோட வரும். ஆனால் தாவேக்காவில் வந்து தலைமை நீக்கிருச்சுன்ற செய்தி மட்டும்தான் வருது. அது எந்த தலைமை, யாரு, பேர் என்ன, நீக்கலன்னு அர்த்தம். 2 பேரும் உள்ளதான் இருக்காங்க. அவங்க ஏமா நீக்கிறாங்க? 2 பேருமே அவங்க கட்சிக்காரவங்கம்மா. வேற அதிமுக காரனும் ஒரு தாவேக்கா பொண்ணும் சேர்ந்துருச்சுன்னா தப்பு இல்லை. ஒரு பாமக பொண்ணும் தாவேக்கா ஆணும் காதலிச்சிட்டாங்கன்னா தப்பு. 2 பேரும் தாவேக்கா தானம்மா. இல்ல இந்த பொண்ணு பேசுறது கூட புசியானா நீக்கினா அவங்க 2 பேரும் எங்கம்மா போவாங்க? திருப்பி இங்கதாம்மா வருவாங்க. பனையூருக்கு. இல்ல பொதுச் செயலாளர் புசியானந்த் வந்து என்ன நீக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. பணியிட நீக்கம்லாம் செய்ய மாட்டேன். ஏன்னா அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு தான் நீங்க பார்க்கணும். அவங்க புருஷனே சும்மா இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரு சும்மா இல்லையே சார். என்ன பண்ணாரு? அது அந்த வீட்டில் தானமா இருக்கு. தெரியல சார், அந்த வீட்டில் தான் அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கு. புரியுதா? அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை? அவங்க குடும்ப பிரச்சனை, விஜய் குடும்பத்து பிரச்சனை. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வர இருந்ததா இருந்துச்சு. ஒரு வரமாட்டாருமா? அவர் ஏமா இங்க வராரு? இல்ல வர இருந்ததா 10 நாளா கேக்குறீங்க. நான் தான் சொல்றேன், அவர் வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. அததான் சார் சொல்லுறேன். வர இருந்ததா இருந்துச்சு. கூட்டணி ஃபார்ம் ஆகல. வந்தா இன்னும் 2.5 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் உட்கார வைக்கணும். திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு.
ஆனா அந்த நேரத்துல வந்து அமித்ஷா அவர்கள் வந்து விஜய் அவர்களை போய் சந்திக்க போறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் எல்லாம் வந்துச்சு. கிளப்பி விடப்பட்டது. நேற்றைக்கு கூட தினமலர்ல வந்து காங்கிரஸ் நேற்று முன்தினம் காங்கிரஸ் சேர்ந்த விஷ்ணுவர்தனா யாரோ ஒருத்தர் தலைவர், அவர் வந்து விஜய் அவர்களை சந்திக்க போறாருன்னு தினமலர்ல பெரிய ஒரு காப்பக்க இல்ல, செய்தி. தினமலர் வந்து மெயினாக அதுக்கு தான் நேர்ந்து விட்டுருக்காங்க. ம், அதனால அவங்க அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ம். ஆக முதல்ல இது இந்த மந்த் நியூ இயர் வரைக்கும் எந்த சேஞ்சும் இல்லை, யாரும் வந்து இணையல, கூட்டணி பிரியல, நியூ இயர் முடிஞ்சாவது நல்ல காலம் பிறகு. நாமக்கல் வீடியோ தான் போட்டு காட்டியிருப்பாங்க இவருக்கு, அமித்ஷாக்கு. இதை பார்த்துட்டு இப்படி நடக்குதா, சரி நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் சொல்லி பண்ணியிருப்பார். நன்றி சார். வந்திருக்க மாட்டார். இது எந்த கட்சியில நடந்தாலும் தவறுதான். இப்ப தாவேக்காவினர் என்ன பண்றாங்க? தவறுன்னு நீங்க சொல்றீங்கம்மா, உங்க பார்வையில இருந்து பார்த்தா தவறு, அவங்க பார்வையில இருந்து பார்த்தா சரி. என் பார்வையில இருந்து பார்த்தா ரெண்டு சமமா இருக்கு. நீங்க நினைக்கிறதும் உங்களுக்கு சரி, அவங்க நினைக்கிறது அவங்களுக்கு சரி. இல்ல சார், இப்ப என்னன்னா சமூக வலைதளம் முழுக்க இந்த விஷயம் தான், செய்தி தான் பரப்பப்படுது. தாவேக்கா என்ன பண்றாங்கன்னா, திமுக அதிமுகல இந்த மாதிரி வந்திருக்கும் இல்லையா, எல்லா கட்சியிலும் இருப்பாங்க இல்லையா, அந்த பழைய செய்தியை தேடி போய் நாமக்கல்லை பத்தி பேச உங்களுக்கு தகுதி இருக்காடான்னு அதையெல்லாம் பழைய இதையெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நாகரிக அரசியலா? இல்லம்மா, அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் தானம்மா இது. வந்து அப்ப தாவேக்காவுக்கும் திமுக அதிமுகவுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கறதான் எடுத்துக்கணும். அது இன்னமா உங்களுக்கு தெரியல? இல்ல, நம்ம நேயர்கள்னா உங்களை விட என்னைய விட பயங்கரமா இருக்கும். ஆமா சார், அவங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது எனக்கு கரெக்டான சம்பவம் தான் அப்படின்னு. ஸோ அதனால அவங்க வந்து தெளிவாக தான் இருப்பாங்க. ஓகே சார். இருந்தாலும் கேள்வி கேட்டதுனால நான் பதில் சொல்றேன். விஜய் எவ்வளியோ புஷி ஆனந்த வழி, ஓகே, புஷி ஆனந்த வழியோ தொண்டர்கள் வழி. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி, வணக்கம்.